அனிதா புஷ்பவனம்குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு இந்த பதிவில் அக்ஷய திருதியை பற்றி பார்க்க போகிறோம். வழிபாடு எப்படி மேற்கொள்ள வேண்டும், பூஜைக்கான நேரம் ஏது, அக்ஷய திருதியின் சிறப்புகள் என்ன, மந்திரம் என்ன சொல்ல வேண்டும், இது போன்ற தகவல்களை விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அக்ஷய திருதியை பற்றி பேசும் பொழுது பல்வேறு கருத்துக்களாக இருக்குது. அதாவது இந்த அக்ஷய திருதியை சமீப காலமாகத்தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அப்படித்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது புராண காலத்திலேயே இந்த அக்ஷய திருதியை நாளுக்கென்று சிறப்புகள் பல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிறப்புகள் பற்றி கடந்த 4-5 வருடங்களாக பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் கூட இப்போ புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கா, எப்படியெல்லாம் சிறப்பாக அந்த நாளை சொல்லியிருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்களை நம்ம பார்த்த பின்னாடி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நிறைவாக செய்வோம். காரணம், பல்வேறு வகையான கருத்துகள் எழும்போது நம்ம முழுமையாக எந்த பூஜையும் செய்ய முடியாது. அதனால் எதையும் முழுமையாக தெரிஞ்சு செஞ்சோம்னா அதற்கு முழு ஈடுபாடு மற்றும் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த அக்ஷய திருதியை நாளன்றுதான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய இளவயது தோழர் குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவை சந்தித்த நாள். குசேலர் ரொம்ப ஏழையாக இருந்தார். அவருடைய மனைவி சொல்றாங்க, கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய ஃப்ரெண்டு தானே, நல்ல பணக்காரராக இருக்காரு, சீரும் சிறப்பமாக இருக்கிறார், ஆட்சி புரிகின்றார், கடவுளாகவே இருக்கின்றார், அவர்கிட்ட போய் நம்முடைய வறுமை நிலையை சொல்லுங்களேன் அப்படின்னோன்னா இவர் மறுக்கின்றார். இருந்தால் கூட மனைவி பேச்சை தட்டாம குழந்தைகள் எல்லாம் பசியால் வாடுறாங்க. அதனால கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிடித்த அவலை நஞ்சு போன துணியில கட்டிட்டு எடுத்துட்டு போறாரு. அங்க கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்ததுமே இவருக்கு ஒரு மாதிரி கூனி குறுகி போயிடுறாரு. அவர் மிக உயர்ந்த இடத்துல சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நம்மளை அடையாளம் கண்டுப்பாரோ அப்படின்னு தயங்கி நிற்கையில கிருஷ்ண பரமாத்மா போய் அவரை அரவணைத்து நண்பா வா அப்படின்னு தனக்கு நிகராக உட்கார வைத்து கொண்டாடுறாரு. அந்த நேரத்துல இவர் கொண்டு போன அவல் துணியை பார்த்து அவர் சங்கடப்பட்டுட்டு குசேலர் என்ன பண்ணுறாரு, ஒளிச்சு வைக்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மா உடனே தாவி அதை பிடுங்கி கொண்டு அவளை ஆசையாக எல்லாரும் முன்னாடியும் சாப்பிட்றாரு. இப்படி குசேலர் என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்லாமலே வீடு திரும்புறாரு. அவர்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு. ஆனால் வீடு திரும்பி வந்து பார்க்குறாரு, அங்கே செல்வங்கள் நிறைந்து குழந்தைங்கள்லாம் நல்ல பட்டாடை அணிந்து மனைவியும் பட்டாடை உடுத்தி நகை நட்டுகளோட வலம் வர்றாங்க. குடிசை மாட மாளிகையாக மாறி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு. கிருஷ்ண பரமாத்மா உலகத்தையே காத்து ரட்சிக்கிறார் இல்லையா, இருந்த இடத்திலேயே இவர் சொல்லலைன்னா கூட அவர் நிலைமை தெரிஞ்சு நண்பர் கஷ்டப்பட்டா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நட்புக்கு இலக்கணம் கொடுத்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அவருடைய வறுமையை போக்கி நல்ல ஒரு சீரும் சிறப்புமாக வாழச் செய்தார். இது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை நாள். இன்னொரு சிறப்பு இருக்கு. அக்ஷய திருதியை நாள் அன்றுதான் திரௌபதி தேவிக்கு கிருஷ்ண பரமாத்மா அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார். பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களுடன் தோற்று போய் காட்டு மேட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பசியில ரொம்ப வாடிக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய வாட்டத்தை காண சகிக்காத கிருஷ்ண பரமாத்மா திரௌபதி தேவி கிட்ட அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து அதுல அள்ள குறையாமல் உணவு வரும், உங்களுடைய பசியை போக்கிக் கொள்ளலாம்னு கொடுத்த நாளும் அக்ஷய திருதியை நாளன்று தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதவியாசர் மகாபாரதத்தை எழுத துவங்கிய நாளும் அக்ஷய திருதியை நாளன்று தான். அடுத்தது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரித்ததும் இந்த அக்ஷய திருதியை நாளன்று தான் அப்படின்னு புராணங்கள் சொல்கின்றன. இன்னும் சிறப்பு பார்த்தீங்கன்னா விண்ணுலகில் இருந்த கங்கை நீர் பூலோகத்துக்கு வந்ததும் இந்த அக்ஷய திருதியை நாளன்று தான். இன்னும் சிறப்பு என்னன்னா மகிஷனை துர்க்கை அம்மன் வெற்றி கொண்ட தினமும் இந்த அக்ஷய திருதியை நாளன்று தான். 2வது யுகமான திரேதாயுகம் தொடங்கியதும் இந்த அக்ஷய திருதியை நாளன்று தான். புராணங்களில் சொல்லப்பட்ட இத்தனை பெருமை மிக்க இந்த அக்ஷய திருதியை நாளன்று நாம் வளமாக வாழ, நலமாக வாழ, ஐஸ்வர்யத்தோட வாழ என்னென்ன செய்யணும், என்ன வழிபாடு மேற்கொள்ளணும் என்கிறதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது அக்ஷய திருதியை நாளன்று
நம்ம தங்கம் வாங்கினா சிறப்பாக இருப்போம் அப்படின்னு சமீப காலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியதி இருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டுமே செய்தல் உண்மை கிடையாது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் கவனிச்சு பாருங்க. கிருஷ்ண பரமாத்மா பசியை போக்க அக்ஷய பாத்திரம் கொடுத்தாரு. இந்த கலியுகத்துல நமக்கு கிருஷ்ண பரமாத்மா அக்ஷய பாத்திரம் கொடுப்பாரா, பசியை தீர்ப்பாரா அப்படின்னா அதெல்லாம் நடைபெறுவதற்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் பசியை போக்க வேண்டும், யார் ஒருவர் பசியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்கின்ற உண்மையை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இன்னொன்னு, கடவுளுக்கு தூய மனத்தோட நம்ம வழிபாடு மேற்கொண்டு அவருக்கு உணவு படைக்க வேண்டும். கடவுள் மட்டும் நம்ம சிலைகள் வைத்து படங்கள் வைத்து அப்படியே பூஜை செய்யறது கூடாது, அவருக்கும் நம்ம நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்பதை குசேலர் அவள் கொடுத்த காரணத்தினால அவர் மாட மாளிகைகளும் நிறைய பட்ட ஆடைகள் அணிகலன்கள் எல்லாம் கொடுத்ததற்கு உதாரணமாக குசேலருக்கு செஞ்சு காமிச்சிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. நம்ம பூமியில தண்ணி வற்றி போகாமல் இருப்பதற்காக கங்கை நீர் பூமிக்கு வந்தது அக்ஷய திருதியை நாளன்று அப்படின்றத புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதம் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும், அதை படித்து எல்லோரும் பயனுற வேண்டும், வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கிறாரு. அது நம்ம வாழ்க்கைக்கு உகந்தது அப்படின்றதையும் உணர்த்தியிருக்காங்க. வெற்றி கொண்ட நாளாக, வெற்றியை தரும் நாளாக இந்த அக்ஷய திருதியை இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக துர்க்கையம்மன் மகிஷாசுரனை வதைத்து வெற்றி கொண்ட நாளாக சொல்லப்பட்டிருக்கு. பரசுராமர் அவர் ஒரு அவதாரமாகவே இருந்திருக்கின்றார், அவர் அவதரித்த நாளாகவும் கருதப்படுகின்றது. இவ்வளவு சிறப்புகள் இருக்கும் பொழுது அங்கே குறிப்பாக நம்ம கவனிச்சோம்னா வெற்றிக்குரிய நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம என்ன செஞ்சாலும் ஜெயம்தான் அப்படின்னு தெரியுது. இன்னொன்று, உணவு பிறருக்கு அளிக்க வேண்டும், தானம் கொடுக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக இந்த புராணங்களிலே சொல்லப்பட்ட செய்திகள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், யாருக்கு தானம் கொடுக்கணும்? இருக்கிறவங்களுக்கே கொடுக்கணுமா? கிடையாது, இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். தானமாக கொடுக்கணும்னா அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்கணுன்றது கிடையாது. யாராவது கடன் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கணுன்றது இல்லை. உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களா, அது நம்முடைய உடன் பிறந்தவர்களாகட்டும். நிறைய பேர் உடன் பிறந்தவர்களுக்கே அவங்க பசியால அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கிழிஞ்ச துணி போட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கோமே, மாட மாளிகைகள் இருக்கோமே அப்படின்னு இருப்பாங்க. அது எல்லாம் தவறு. நம் உடன் பிறந்தவர்களோ உறவினர்களோ கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் கூட நம்ம தானமாக ஏதாவது கொடுக்கலாம். அது தானம்னு இல்லாம அவர்களுக்கு செய்யும் கடமையாக நம்ம செய்யணும். இன்னொன்று, யாராவது ஏழை எளியவர்கள் நம்ம அருகாமையில் இருக்கிறவங்களை பார்த்தோம்னா அவர்களுக்கு கட்டாயம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அன்னதானம் அன்றைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு யாராவது ஏழை குழந்தைங்களை படிக்கிறதுக்கு புத்தகம் வாங்க காசு இல்லைன்னா அந்த படிப்புக்காக நீங்க செலவு செஞ்சீங்கன்னா புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சிறப்பு. இன்னொன்னு, தாலி வாங்குறதுக்கு காசு இல்லாம கல்யாணம் நின்று போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தாலி வாங்குறதுக்கு பொண்ணு வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அன்னைக்கு பொண்ணு வாங்கணும்னு நீங்க நினைக்கிறோம், நமக்கு பொண்ணு சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை காட்டிலும் தாலி வாங்காமல் ஏழைகள் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பொன் வாங்கி கொடுக்கறது, தாலி வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு. சரி, தானங்கள் இப்படி பல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கோ பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு மாடு, யாராவது மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, இல்லை மாட்டை வளர்க்குறீங்க, இல்லை மாடு எங்கேயாவது தெருவில் பார்க்குறீங்கன்னா அந்த மாட்டுக்கு நெற்றியில் திலகம் வைக்க முடியும்னா வச்சு விடுங்க. நல்ல மாட்டை சுத்தப்படுத்திக்கோங்க. மாட்டு வச்சு வளர்க்குறவங்க சுத்தப்படுத்தி கொண்டு மாட்டை அலங்காரம் செய்து மாட்டுக்கு வயிறு நிறைய அதற்கு உண்ண கொடுக்க வேண்டும். நம்ம தெருவில் போகிற மாட்டுக்கும் பார்த்துட்டு அன்றைக்கி சாப்பாடு அகத்திக்கீரை கொடுக்கணும், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் கோபூஜை செய்வது ரொம்ப நல்லது. அந்த கோபூஜை எப்படி செய்யணும்னு நான் செய்தே காமிச்சிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நாங்கள் பித்தளையில் சிலை வச்சுக்கலன்னா கூட, அதாவது பசுமாட்டின் சிலை வைத்துக்கலன்னா கூட வேறு எந்த சிலையாக இருந்தாலும் வைத்து செய்து கொள்ளலாமா, எங்ககிட்ட மாடு கிடையாதுன்னு தாராளமாக செஞ்சுக்கலாம், பூஜை செய்யுங்க. அது உடைஞ்சுதான் இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாமேரு ஸ்ரீசக்கரம் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அந்த யந்திரம் வச்சுருந்தாலும் அதை சுத்தப்படுத்திக்கிட்டு அன்றைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விடுங்க. தகடா வச்சுருந்தீங்கன்னா, ஃபோட்டோவாக வச்சுருந்தீங்கன்னா, இல்லை நாங்கள் மகாமேருவை வச்சுருக்கோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, அன்றைக்கு அந்த மகாமேரு ஸ்ரீசக்கரத்தை நல்ல சுத்தப்படுத்திக்கிட்டு மஞ்சள் குங்குமம் பூசிக்கிட்டு குங்கும அர்ச்சனை செய்யலாம். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் கேட்டுக்கொண்டே குங்கும அர்ச்சனை செய்யலாம். இல்லைன்னா ஓம் ஸ்ரீ துர்காய நமக, ஓம் ஸ்ரீ துர்காய நமக அப்படின்னு
108 முறை சொல்லிக்கிட்டே குங்கும அர்ச்சனை செய்து கொண்டு அந்த குங்குமத்தை நீங்கள் நெற்றி திருமணமானவர்கள் நெற்றியில் சீமந்த பிரதேசத்தில் வச்சுட்டு நெற்றிலையும் வச்சுக்கிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பு. தீர்க்காயுசோடு இருப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களும் அந்த குங்குமத்தை இட்டுக்கிட்டு வரலாம். ஆண்களும் வைக்கலாம். ரொம்ப சிறப்பு. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் அந்த பூஜையின் போது என்ன கேட்கின்றோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த கோபூஜை செய்ய சொல்கிறது எதுக்குன்னா, செல்வம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோபூஜை செய்யணும்னு சொன்னேன். அடுத்தது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், தொழில் சிறப்பாக இருக்கணும், அப்புறம் வேலை கிடைக்கலன்னா வேலை சீக்கிரத்தில் கிடைக்கணும், கிடைத்த வேலையிலேயே உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, குபேரர் பூஜை செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லை குலதெய்வ பூஜை செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லை மகாலட்சுமி பூஜை செய்ய முடிஞ்சா செய்யுங்க. நான் அதெல்லாம் செய்து காமிச்சிருக்கேன். இன்னொன்று, அன்றைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம், எந்த மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, இப்போ நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இது அனைத்தும் சகலத்தையும் நமக்கு கொடுக்கும். செல்வத்தையும் கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும், தொழில் முடக்கம் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற செய்வது, இது எல்லாமே இந்த மந்திரத்தினால நடைபெறும். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீயமா அமிர்தாத். இந்த மந்திரத்தை பற்றி ஏற்கனவே தனிப்பதிவாகவே நான் கொடுத்துருக்கேன். மகா மந்திரம், மிக உயர்ந்த மந்திரம். சிவபெருமானாலேயே மார்க்கண்டேயருக்கு அளிக்கப்பட்ட மந்திரம். இந்த மந்திரம் மார்க்கண்டேயருக்கு ஆயுள் விருத்தி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் சிறப்பாக வாழச் செய்யவும் உதவியாக இருந்தது. அதனால் இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லுங்க, பல நன்மைகள் ஏற்படும். சரிங்க, எல்லாரும் சொல்கிற மாதிரி தங்கம் வாங்கினா பெருகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வாங்கினாலும் பெருகும், வெள்ளி வாங்கினாலும் பெருகும், நம்ம செய்கின்ற தான தர்மங்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்களும் பெருகும், கர்ம வினைகள் அதனால் போகும். பூஜை இந்த நாளில் ஒரு முறை செய்தால் நிறைய முறை செய்ததுக்கான பலன்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்க. அந்த தான தர்மங்கள்னால பூர்வ புண்ணிய ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கரையும், கொஞ்சமாக கரையும். இது ஆண்டுதோறும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம உயிருடன் இருக்கும் பொழுதே நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம். அடுத்த ஜென்மத்துக்கு சுமந்துக்கிட்டு போக வேண்டாம், நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த பாவத்தை கொடுத்துக்கிட்டு போக வேண்டாம். அதற்காக தான் இந்த மாதிரி நாளும் கிழமையும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் புராணங்களிலிருந்து வேத காலகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. காலங்காலமாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த அக்ஷய திருதியை நாளிலே எது செய்தாலும் பன்மடங்காக பெருகும். பணம் இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி இல்லை வைரம் கூட வாங்குங்க. அப்படி இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மஞ்சள் கிழங்கு வாங்குங்க, அதுவே சுபிக்ஷம் தெரியுமா. அன்னைக்கு நீங்கள் மஞ்சள் கிழங்கு இல்லை மஞ்சத்தூள் வீட்டுக்கு வேணா சமைக்கிறதுக்கு அது கூட நீங்கள் வாங்கலாம். கல்லுப்பு வாங்குங்க. இதற்கு நிகராக தங்கம் வெள்ளி கூட பக்கத்தில் வர முடியாது. அதாவது இந்த மஞ்சக்கிழங்கை தாங்க தாலியாக கட்டிகிட்டு இருந்தாங்க முதல்ல. நம்ம தானே பிறகு அந்த மஞ்சளுக்கு நிகராக தங்கம் இருக்குது அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம். இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க, இல்லாதவங்க மஞ்சள் கிழங்கு வாங்குங்க, மஞ்சள் காஞ்ச மஞ்சள் தூண்டு இருக்கு இல்லையா, அது வாங்குங்க. இருக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் புராணங்களில் அக்ஷய திருதியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம், வழிபாடு என்னன்னு பார்த்தோம், பூஜைகள் பற்றி பார்த்தோம், மந்திரம் பற்றி பார்த்தோம். சரிங்க, இவ்வளோ சொன்னீங்களே, அக்ஷய திருதியை தேதி என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 3, மே 3ஆம் தேதி 2022, அதாவது 2022க்கான இயற்கான பதிவு இது. மே 3 அன்னைக்கு அக்ஷய திருதியை. அன்றைக்கு நம்ம நல்ல பொருள்கள் ஏதாவது வாங்கணும், தானம் செய்யணும், கோவிலுக்கு போகணும், பூஜை செய்யணும்னா எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5:49 இருந்து மதியம் 12:13 வரைக்கும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்காரங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, மார்னிங் 5:49 AM டு ஆஃப்டர்நூன் 12:13 PM வரைக்கும் அந்த முகூர்த்த நேரம் நல்ல முகூர்த்த நேரமாக கருதப்படுது. அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் தங்கம் வாங்குறீங்களா, வெள்ளி வாங்குறீங்களா, தானம் செய்கிறீங்களா, இல்லை மஞ்சள் துண்டு வாங்குறீங்களா, உப்பு வாங்குறீங்களா, எது இருந்தாலும் அந்த நேரத்தில் செஞ்சுக்கோங்க. பூஜையும் அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்கள். நேரம் இல்லை, நாங்கள் ஆஃபீஸ் போகிறோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்திலையும் செய்து கொள்ளலாம், தவறு கிடையாது. ஏன்னா ஒரு நாளுக்கும் தேதிக்கும் பலன் இருக்கு இல்லையா. அக்ஷய திருதியை நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முழு நாளும் இருக்குது, தேதியும் முழு
நாளுமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆப்ஷன் 2வது, அது மாலை நேரத்தில் எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு அக்ஷய திருதியை வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில் நீங்கள் சுபிக்ஷமாக இருக்கணும்னு நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் எங்களுடைய ஆன்லைன் ஷாப், அதுக்கான ஆப்பும் இருக்குது, கடையும் இருக்குது. இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ப்ளே ஸ்டோருக்கான லிங்க்கும் ஆப் ஸ்டோருக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் தொட்டு டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் மொழி மாற்றம் செய்து நீங்கள் பார்த்துக்கலாம். கரன்சி சேஞ்சிங் இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது, சுலபமாக இருக்கும். அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் கொடுத்துருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது தவிர கூகுள் மேப்ஸ்லையும் விஹா ஆன்லைன் சென்னை அப்படின்னு போட்டிங்கனாலே அதை அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் விட்டுரும். இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் வச்சுருக்கேன். அது தவிர எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு இல்லை அதே மாதிரி பொருள் எடுத்து யாராவது போட்டாங்கன்னா விஹா முத்திரையோட இல்லைன்னா கூட அப்படி போட்டாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. அது முற்றிலும் தவறான கருத்து, செய்தி. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் போன்ற ஐக்கான் காமிக்கும், அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை கேள்விகளாக கமெண்ட்ஸில் கேளுங்க, அதை பதிவுகளாக நான் தர்றேன். மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.